பிக் பாஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ நம்ம போன வீடியோவில் பார்த்தோம் இல்லையா, பெஸ்ட் வேர்ஸ்ட் அப்படின்னு செலக்ட் பண்ணுறாங்க. அண்ட் இதில் வந்து திவ்யாவுக்கு ஒரு பெரிய வருத்தம், தன்னோட பேரை பெருசாக யாருமே சொல்லலை அப்படின்னு. அவங்களோட பேரை கனி மட்டும் சொன்னாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா கனி இவங்கெல்லாம் ஒரே ரெட்ரோ டீமில் இருந்ததுனால அவங்க கனகாம்பாலாம் வந்து நிறைய ஒர்க் பண்ணாங்க, அந்த கேரக்டரில் இருந்தாங்க அப்படின்னு பெஸ்ட்டில் வந்து திவ்யா பேரை அவங்க சொன்னாங்க. ஆனால் வேறு யாருமே சொல்லலை. ஸோ திவ்யாவுக்கு வந்து பிரஜனும் சொல்லலையே அப்படின்ற ஒரு சின்ன வருத்தம் இருக்குது. ஏன்னா 2 பேரும் ஒரே டீமில் இருக்காங்க, கூடவே இருந்து பார்த்துருக்கீங்க, பார்த்தும் நம்ம பேரை சொல்லலையே அப்படின்ற கோபத்தில் கனிக்கிட்ட கத்திட்டு இருக்கிறாங்க. அக்கா இனிமேல்லாம் நான் எதுவும் பண்ண மாட்டேன், நாளைக்கு ஏதாவது ஒரு இதில் வந்துட்டு இந்த மாதிரி டீமாக பண்ணணும் அப்படின்னு வரட்டும், அப்போ பார்த்துக்கிறேன், நானும் தானே கஷ்டப்பட்டேன். ஏன்னா அவங்க தூங்கவே இல்லை, நைட் ஷிஃப்ட் பேசிஸில் வந்து 2 பேரும் தூங்காமல் தான் இருந்தாங்க. ஸோ தூங்காமல் நைட்டெல்லாம் பார்த்துருக்காங்க. நைட்டு தூங்காமல் இருந்தாலே காலையில் டெஃபினட்டாக ஒரு ப்ரெஷர் இருக்கும். பட் காலையில் அவங்க உடனே அந்த ட்ரெஸ் மாற்றணும். அவங்களுக்கு அந்த மற்றவங்களுக்கு அது ஓகே, எல்லாரும் சாரியில் இருக்கிறவங்களுக்கு கூட ஓகே பரவாயில்ல. ஆனால் இவங்களுக்கு அந்த ட்ரெஸ், அந்த சாரீ, அது போக ஜுவல்லு. ஸோ ஒருத்தர் சாரீ கட்டிட்டு சமைக்கிறதே கஷ்டம். அண்ட் அதுலேயும் ஜுவல்லெல்லாம் போட்டுட்டு சமையல் பார்க்கணும், நைட்டெல்லாம் தூங்காமல் 3 மணி நேரம் சமைச்சு கொடுக்குறது அப்படின்றது ரொம்ப கஷ்டம் தான். பட் அதையும் அவங்க பண்ணாங்க. பட் அட்லீஸ்ட் அது யாருமே மென்ஷன் கூட பண்ண மாட்டுறாங்களே, நம்மளோட ஒர்க்குக்கான ரெகக்னேஷன் கிடைக்கவே இல்லையே அப்படின்ற மாதிரி வருத்தப்பட்டாங்க. அண்ட் ஒரு சிலருக்கு வந்துட்டு யோசிக்கலாம், ஓகே அவங்க வந்து பரதநாட்டியம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோலில் வந்துட்டு பரதநாட்டியம் ஏதாவது பண்ணியிருக்கலாம் தானே அப்படின்னு. பட் அதுக்கும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அது எனக்கு தெரியாது, அது ஒரு பெரிய கலை, அதை நான் ஏதாவது தப்பாக பண்ணி அசிங்கப்படுத்துகிற மாதிரி இருக்கக்கூடாது, அதனால தான் நான் பண்ணலை. ஆனால் நானும் தானே தூங்காமல் இருந்தேன், டீமுக்காக நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன், எஃபோர்ட் போட்டிருக்கேன், ஏன் அது தெரிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. அண்ட் இதே மாதிரி தான் வந்து நம்ம திவ்யா அந்த ஹோட்டல் டாஸ்க்லேயும் அப்படி தான். அன்றைக்கி நைட் தூங்கி இருக்கவே மாட்டாங்க. ஏன்னா கெஸ்ட்டு மிட் நைட்டில் எழுந்திரிச்சு ஏதாவது கேட்பாங்க அப்படின்ட்டு தூங்காமல் இருந்து சமைச்சு கொடுத்து கெஸ்ட்டு என்ன கேட்குறாங்களோ அதெல்லாம் செஞ்சு கொடுத்து அடுத்த நாள் காலையிலும் சரி உடனே அவங்க மேனேஜர் அப்படின்ற ஒர்க்குக்கு வந்துடுவாங்க. ஸோ அன்றைக்கும் தூங்கலை. ஆனால் திவ்யாவுக்கு என்ன ஒரு வருத்தமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம ஒர்க் பண்ணுறோம், கஷ்டப்படுறோம், அதை ஒருத்தர் கூட நோட்டீஸ் பண்ண மாட்டுறாங்களா, இல்லை நோட்டீஸ் பண்ணாலும் நாமன்றனால சொல்ல மாட்டுறாங்களா அப்படின்ற மாதிரி கோபப்படுறாங்க. ஏன் இவங்கெல்லாம் இப்படி பண்ணுறாங்க, இதுக்கு மேலே யாராவது டீம் ஒர்க் அப்படின்னு வரட்டும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின் போது பிரஜனுக்கு கோவம் வந்துருச்சு. நீ என்ன மீன் பண்ணி சொன்னால் சொல்லு, நீ கேரக்டரில் இருக்க அப்படின்னா எனக்கு தெரியல, அதனால நான் உன் பேரை சொல்லலை. 6 பேருன்னு போது எனக்கு யார் தோணுச்சுன்னு அதை தான் சொல்ல முடியும், உனக்கு பிடிக்கலன்னு என்கிட்ட சொல்ல வேண்டியதானே அப்படின்னு. நான் உங்களை மீன் பண்ணி கேட்டேன்னா அவங்க சொல்கிறாங்க திவ்யா, அக்கா கனியக்கா என் பேரை சொன்னாங்க, சரி எனக்கு அந்த அவங்ககிட்ட ஆதங்கமாக இருந்தது, மற்றவங்க யாரும் சொல்லலேன்ற ஆதங்கத்தில் நான் அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், அதனால் உங்களுக்கு என்ன அப்படின்ற மாதிரி திவ்யா வருத்தப்படுறாங்க. ஏன்னா திவ்யாவாகட்டும் அவங்களும் சரி நைட்டெல்லாம் இருந்து கஷ்டப்பட்டுருக்காங்க. பட் அவங்க பேரை சொல்லலேன்னு வருத்தப்படுறாங்க. அதே மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு சுபிக்ஷாவும் ரொம்ப நல்லா பண்ணாங்க. அந்த இன்னைக்கு ரெட்ரோ டீம் ஜெயிச்சதுக்கு சுபிக்ஷா ரொம்ப பெரிய காரணம். ஏன்னா அன்றைக்கே நெக்லஸ் அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இவர் கமர்தீன் எடுத்திருந்தாருன்னா ஒன்றும் பண்ண முடியாது. பட் அந்த இடத்துல சுபிக்ஷா அப்படி பறந்து போய் அதெல்லாம் எடுத்து வச்சு சூப்பராக பண்ணாங்க. அவங்களையுமே யாருமே 2-3 பேர் சொன்னாங்க, சுபிக்ஷாவுமே ஒரு 2-3 பேர் சொன்னாங்க. விக்கல்ஸ் சொன்னார், இவங்க கனியெல்லாம் சொல்லலை. கனி அரோரா பேரை சொன்னாங்க. அதாவது அவள் வந்து கேரக்டர்லேயும் இருந்தா, அரோரா வந்து கேரக்டர்லேயும் இருந்தா, டாஸ்க்கும் பண்ணிட்டா அப்படின்றனால சுபிக்ஷா பேரை சொல்ல. பட் சுபியும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்க. அந்த மாதிரி திவ்யாவுக்கு ஒரு வருத்தம். பட் இவங்க ஆதிரையெல்லாம் கோவப்படுறாங்க. ஆதிரையெல்லாம் என்ன பண்ணாங்கன்னே எனக்கு தெரியல. ஒரு நாள் கூட பெருசாக கேரக்டரில் இருந்ததே கிடையாது. ஆதிரையாவும் வெளியே வந்து சண்டை போட்டிருக்காங்க பல நேரங்களில். அண்ட் அமித் அப்பேற்பட்ட மனுஷனே உட்காந்து அழ ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அவருக்கு கொடுக்கப்பட்ட ரோலுன்றது வந்து கர்ணன், அதுவும் நார்மல் கர்ணன்றதை விட அந்த கவச குண்டலத்தில் இது அம்பு பாஞ்ச ஒரு வலி மிகுந்த ஒரு கர்ணன் ரோல் கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்வளவு நேரம் தான் நானும் வலியோடு இருக்கிற மாதிரியே இருக்கிறது. அந்த மனுஷனும் அப்பப்போ பேசும்போது அப்படியே வலிக்கிற மாதிரி தான் பேசிகிட்டு இருந்தார். ப்ளஸ் அவரும் நைட்டெல்லாம் தூங்காமல் மறுபடியும் கிச்சன் டீமுக்கு வந்து ஒர்க் பண்ணுறதுன்றது கஷ்டம் தான். அண்ட் அவருக்கு அந்த ரோல் புரியவும் இல்லை, அந்த ரோலை எப்படி பண்ணணும்னு அவருக்கு தெரியாது, அந்த மாடுலேஷன் எடுக்கிறது கஷ்டம். இந்த ரெட்ரோ டீமில் இருக்க ஒரு பெரிய பிரச்சனையே என்ன அப்படின்னா, இவங்க இப்போ இருந்தவங்க இல்லை, முன்னாடி இருந்தவங்க. ஸோ அவங்க கூட கனெக்ட் பண்ணிக்கிறது, அந்த வாய்ஸ் எடுக்கிறதுன்றதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அது அவருக்கு புரியாமல் பண்ணார். அண்ட் மோர் ஓவர் அவரும் அந்த ஃபிசிக்கல் டாஸ்கில் நல்லா டிஃபெண்ட் பண்ணி நின்னார். பல நேரங்களில் வந்து அவரும் கூட இருந்து நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்காரு. பட் யாருமே அதை ரெகக்னைஸ் பண்ண மாட்டாங்களே அப்படின்ற வருத்தம். அப்புறம் தான் அதுக்கப்புறம் சபரி சொன்னாங்க, திவ்யா சொன்னாங்க, அமித் பேர்லாம் சொன்னாங்க. இருந்தாலும் மனுஷனுக்கு ரொம்ப வருத்தமாக போயிடுச்சு. எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது, நானே போயிட்டு என் ரோல் நான் இப்படி பண்ணேன் அப்படி பண்ணேன்னு சொல்கிறதெல்லாம் எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் போய் தனியாக அழுதுட்டு வந்தார். அதுக்கப்புறம் கனி போய் சப்போர்ட் பண்ணாங்க. அப்படிலாம் கிடையாது சார், இப்போ நீங்கள் அந்த இடத்துல எந்திரிச்சு நின்று பேசுகிறீங்களே, அவங்களுக்காக நீங்கள் நிற்கிறீங்களே, அதுதான் சார் ரொம்ப பெரிய விஷயம். அதை பார்க்கும்போது எனக்கே ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு. ஆமாம், நாளைக்கு யாராவது நம்மளை ஏதாவது
சொன்னாங்கன்னா நம்ம அமைதியாக போகக்கூடாது, நமக்கான நியாயத்தை நம்மளை தான் சார் வாங்கணும், நம்ம பேசணும் சார் அப்படின்னு சொல்லி அவங்க அவருக்கு சப்போர்ட்டிவாக பேசினாங்க. அண்ட் அவர் இப்போ ஜெயிலுக்கு போனாங்க. அந்த எல்லாருமே அந்த கழுத்தில் ஸ்லேட் மாட்டிட்டு ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மர்லாம் ஜெயிலுக்கு போனாங்க. பட் இப்போ அவர் ஜெயிலேருந்து வெளியே வந்துட்டார். உள்ளே இருக்கிறவங்கெல்லாம் சூஸ் பண்ணி அவரை வெளியே அனுப்பிட்டாங்க. ஸோ எல்லாருக்குள்ளேயும் ஒரு சின்ன சின்ன ஆதங்கங்கள் இருக்குது. வீடியோ உங்களை இப்படிலாம் பேஷன்ஸ்லாம் டெஸ்ட் பண்ணும். பட் உங்களோட எஃபர்ட் நீங்கள் போட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த இடத்துல சுபிக்ஷாவும் நினச்சிருந்தா அழுது ஒரு இது பண்ணியிருக்கலாம். பட் எனக்கு சுபிக்ஷாவை பார்க்கும்போது நிஜமாவே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அந்த பொண்ணு சின்ன பொண்ணு தான், அந்த பொண்ணால் முடிஞ்ச அளவுக்கு வேலை பார்க்குது. இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு பெருசாக எந்த இடத்துலையும் ரெகக்னேஷன் கிடைக்க மாட்டேங்குது. சேனல் சைடும் அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணவே மாட்டாங்க. இதுக்கு முன்னாடி இருக்க டாஸ்க்லலாம் பாருங்களேன், ஹோட்டல் டாஸ்கில் சர்வெண்ட்டாக கொடுப்பாங்க. ராஜாராணி டாஸ்க்லேயும் அந்த பொண்ணு ஏதாவது வேலைக்கார பொண்ணாக இருக்கும். இந்த டாஸ்க்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா கனெக்ட் பண்ணிக்கவே முடியாது. அந்த பொண்ணோட ஏஜ் எங்கே இருக்குது? நாகேஸ்வர் ஒரு பெரிய ஜாம்பவன், அவரை வந்து கனெக்ட் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டம். அவர் கூட போய் மேட்ச் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டம். ஸோ அப்படிப்பட்ட ரோலை கொடுப்பாங்க. பட் இருந்தும் அந்த பொண்ணால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பெஸ்ட்டை கொடுத்தாங்க. ஆனாலும் அவங்களுக்கு கிடைக்கல. அவங்களும் பெருசாக அழுது புலம்பல. சரி ஓகே, இந்த வீடு இப்படி தான் இருக்கும், நம்மளால் முடிஞ்சதை பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த 6 பெஸ்ட் பெர்ஃபார்மர் இருக்காங்களே, அவங்கள பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ அவங்க இல்லாமல் வேறு யார் டிசர்விங் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி.